ஜிஎஸ்டி ஒரு நல்ல முடிவா இருக்கும். அதோட நான் வந்து எப்படி பாக்குறேன்னா லாஸ்ட் 8 வருஷமாவே 2015 இந்த ஜிஎஸ்டி ஆரம்பிச்சு ஜெட்லி பீரியட்லயே ஆரம்பிச்சது அது. ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ரிஃபார்ம் லெட் growth-ஆ பாக்குறேன். அதாவது டாக்ஸ் ரிஃபார்ம் லெட் growth-ஆ பாக்குறேன் நான். ஜிஎஸ்டி வந்து இவ்வளோ பாயண்டா போனதுல என்னாச்சு, நம்மளால நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் ரயில்வே எக்ஸ்பெண்டிச்சர், ரயில்வே இன்வெஸ்ட்மெண்ட், போர்ட் எல்லாம் நிறைய பண்ண முடிஞ்சது நம்மளால ஜிஎஸ்டினால தான், தேங்க்ஸ் டு ஜிஎஸ்டி அந்த ரிஃபார்ம்னால. ஓகே, ஸோ அது வந்ததுனால இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டாக்ஸை குறைச்சிட்டோம்னா கம்ப்ளைண்ட்ஸஸ் அதிகமாகும்னு நினைக்கிறாரு அவரு. மோடி இன்ஃபேக்ட் அவரோட ஸ்பீச்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெட் ஃபோர்ட்லயும் சரி வெளியிலயும் சரி கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் அப்படிம்பாங்க. ஓகே, கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட்னு வெறும் இந்த டாக்ஸ் கட்டுற ரேட் காஸ்ட் கிடையாது, அதுக்கான ஃபைலிங் காஸ்ட்டு, அப்புறம் இன்னும் டைட்ல பண்ணலன்னா அதோட ஃபைனு, அப்புறம் ஈவன் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் இல்லை, அப்புறம் டைம் எவ்வளோ ஆகுது, 2 மாதம் 3 மாதம், அந்த காஸ்ட்லாம் குறைக்க பார்க்குறாங்க அவங்க. அது இன்னொரு ரிஃபார்ம் இருக்கு.